எவ்வளோ போடுவீங்க, எவ்வளோ கொடுப்பீங்க, எவ்வளோ பண்ணுவீங்க? இதெல்லாம் வரதட்சணை இல்லை, இதெல்லாம் ஒரு பிச்சை. கரெக்டா? ஆனால் இது வந்து கௌரவமான பிச்சை நினைப்பாங்க நிறைய பேர். ரிதன்யாவுடைய டெத் வந்து எத்தனையோ பேருக்கு, அந்த பொண்ணுடைய டெத் வந்து பெரிய மனபாரத்தை உண்டாக்கினாலும் எத்தனை பேர் மாறி இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஐயோ பிள்ளை இறந்து போச்சு, ஐயோ இப்படி ஆயிட்டாங்க, அப்படியா? கடைசியில் அவனும் அதை தானே செய்யறான். ஒரு சைடில் அது கேவலமான ஒரு தற்பெருமை உண்டு. வரதட்சணை கேட்கிறவங்களுக்கு பிள்ளைய கொடுக்கவே கூடாது. இன்னொன்னு, திருச்சபைகள் என்ன பண்ணணும்னா, வரதட்சணை வாங்கியிருக்காங்கன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவே கூடாது. ஒரு நல்ல பையனை யாரும் எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க. பணம் இருக்குதா, வேலை இருக்குதா, வீடு இருக்குதா, வசதி இருக்குதா, கடைசியில் வாழ முடியுதா பிள்ளைங்க? அது யாருக்கும் அந்த அறிவே இல்லை. கடந்த நாள்ல தமிழ்நாட்டையே ஒரு உலுக்கின ஒரு சம்பவம். அந்த திருப்பூர், அந்த ரிதன்யா, அந்த பொண்ணுடைய லைஃப் எல்லாருக்குமே அது பெரிய ஒரு, அந்த பிள்ளையோட ஆடியோ கேட்கும்போது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஒரு மன உளைச்சலை எல்லாருக்கும் உண்டாக்கிச்சு. எத்தனை பேர் உங்களுக்குலாம் கஷ்டமா இருந்துச்சு? அவங்க மட்டும் கை வருதுங்கப்பா எல்லாத்துக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஒரு காரியம் என்னன்னா, வரதட்சணை என்கிற ஒரு காரியம். ஒருவேளை அவங்க ஆண்டவர் அறியாதவர்கள் வரதட்சணை கேட்குறாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் நான் உடனே தான் யோசித்தேன், ஒருவேளை இயேசுவை அந்த புள்ள அறிந்து கொண்டிருந்திருக்குமானால் நிச்சயமா ஆண்டவர் அந்த புள்ள கண்டிப்பாக மரித்திருக்காது என்கிறது என்னுடைய நம்பிக்கை, விசுவாசம். ஏன்னா ஆண்டவர் ஜீவனை கொடுக்க வந்தார். ஒரு ஆமீன் சொல்லுவார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று. ஏன்னா அந்த அந்த காரியங்கள்லாம் அவங்க என்ன சொல்லாங்கன்னா, அது கோயிலுக்கு போய் நிலமோ பண்ணிட்டு அன்னதானம்லாம் வாங்கிட்டு வந்துதான் அது மறிக்குது. ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்துக்கு பேர போன பிள்ளையா இருந்திருந்தால், ஒரு சுவிசேஷமோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை அறிவிக்கப்பட்டிருந்தால், இயேசு அறிந்து கொண்டிருந்தால் கண்டிப்பா அது நடந்திருக்காது. 100 நடந்திருக்கவே. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு தானே, நான் உனக்கு இளைப்பாறுதல இல்லாம தான் அந்த பொண்ணு மரித்து போனது. ஆனா ஒரே ஒரு காரியத்தை இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்துக்கு, கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லும்படியாய் நான் ஏவப்படுகிறேன். முதல்ல இந்த வரதட்சணை என்கிற ஒரு கலாச்சாரத்தை எப்படி எவன் கொண்டு வந்து திணிச்சானோ எனக்கு தெரியாது. நம்ம 2025 வாழ்றோம். பெண்களை பெற்றவர்களுடைய மனநிலைமை, பெண் பிறந்தாலே ஐயோ நாளைக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்கிற ஒரு ப்ராசஸ், இந்த மனநிலைமை யார் உண்டாக்கினதோ தெரியாது. ஆனா நான் மனசுக்குள்ள ஏவப்பட்டேன். என்னன்னா, வேதம் அதற்கு ஒரு நாளும் என்ன செய்யல, நம்மை வழி நடத்தவில்லை வரதட்சணை வாங்க என்று. அம்மாவா இல்லையா சொல்லுங்க? அது என்ன, பெண் பிள்ளையை பெற்றார்னா அவர்களுக்கு பெரிய பேர்டன் இருக்கு. பெண் பிள்ளையை பெற்றால் ஐயோ பொம்பளை பிள்ளையா என்கிறத வந்து ஒரு பெரிய பாரமா எத்தனையோ பெற்றோர்கள் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? பிள்ளைன பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டோம்னா நகை போடணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வரதட்சணை கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், வரதட்சணை கேட்கிறவங்களுக்கு பிள்ளைய கொடுக்கவே கூடாது. இன்னொன்னு, திருச்சபைகள் என்ன பண்ணணும்னா, வரதட்சணை வாங்கியிருக்காங்கன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவே கூடாது. ஆமா, முதல்ல கிறிஸ்தவத்துல இது மாறணும்னு நினைக்கிறேன். கரெக்டா இல்லையா சொல்லுங்க? ஆமா தானே? கிறிஸ்தவத்திலையும் இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. அதுவும் இந்த நாகர்கோவில், திருநெல்வேலி, மார்த்தாண்டம் சைட்லாம் பாத்தீங்கன்னா கிலோ கணக்கில் தான் எதிர்பார்க்கானுங்க. ஆனா பைபிள் படி அது கிடையவே கிடையாது. பைபிள்ல ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பிள்ளை எடுக்கும் போது என்ன பண்றாரு? எலியேசர் போய் யார சந்திக்கிறார்? ரெபெக்காளை சந்திக்கும் போது போட்டு கூட்டிட்டு வராங்க. எப்படி பண்றாங்க? போட்டு கூட்டிட்டு வராங்க. இன்னைக்கு காலம் மாறுது, வேற மாதிரி கொண்டு போகுது. இதுல வரதட்சணையில வாங்குறதே அருவருப்பான விஷயம். ஆனா அதுல பெருமை வேற. நான் இத்தனை பவுனாக எடுத்திருக்கிறேன், நான் அத்தனை பவுனாக எடுத்திருக்கிறேன், என் வீட்டுல அவ்வளவு போன, அதுல ஒரு கேவலமான ஒரு பெருமை. தெய்வ பிள்ளைகளுக்கு இது அழகு கிடையவே கிடையாது. ஆமென். தேவனுடைய கிருபை தான் நம்ம வாழ்றோம். ஆமென். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவத்தில் இருக்கிற பெரிய சாபம் என்ன?
ஒரு நல்ல பையனை யாரும் எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க. பணம் இருக்குதா, வேலை இருக்குதா, வீடு இருக்குதா, வசதி இருக்குதா, கடைசியில வாழ முடியுதா பிள்ளைங்க? அது எந்த யாருக்கும் அந்த அறிவே இல்லை. நல்ல ஒரு ஆவிக்குரியவர்கள், கிறிஸ்தவர்கள், தேவ சித்தத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க? துணையை தேர்ந்தெடுங்க. வசதியா இருக்கிறவன் வசதியான போனாலதான் பார்க்கணுமா? இது என்ன கால்குலேஷனே தெரியல. கடைசியில வாழாம பாதியிலே சிலதுக்கு வந்துருதுங்க. இன்னொன்னு சிலது இந்த மாதிரி சூசைட் பண்ணிடுதுங்க. பட் இப்படிப்பட்ட காரியங்கள் கிறிஸ்தவத்துல மாறணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். முதல்ல நம்ம சபைகள் மாறணும், நாம் மாறணும். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஆமென். எனக்கு தெரியல எவன் இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைய பெத்தா நகைய போடணும்னு எவன் இதை ஆரம்பிச்சு வச்சான்னு எனக்கு தெரியல. யாருக்கா தெரியுமா? அவன் இப்ப இருக்க மாட்டான் பூமியில, அது நல்லா தெரியும். இதுல பெருமையான காரியங்கள் எப்படின்னா, இத்தனை பவுன் போட்டா அதுல ஒரு பெருமை. ஊர் சைடுல அது கேவலமான ஒரு தற்பெருமை உண்டு. அது எங்க ஊர் சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்து இவனை சும்மா அடிச்சு விடுறது. இது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவங்க மிஞ்சு போனா ஏதோ ஒரு 10 பவுனோ 20 பவுனோ போட்டிருந்தா கூட இவங்க அடிச்சு விடுவாங்க. என்ன அடிச்சு விடுவாங்கன்னா, 100 பவுன் போட்டிருக்காங்க. எப்படி? அதில் ஒரு பெருமை. என் பிள்ளைக்கு 100 பவுண்ட்ல என்ன செஞ்சிருக்கிறோம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. 100 பவுண்ட்ல பொண்ணு எடுத்திருக்கிறோம், 200 பவுண்ட்ல பொண்ணு. இதுல என்ன பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டுட்டு இருப்பான் பாரு, இவன் 100 பவுண்ட்ல எடுத்துட்டேன்னு சொல்லிட்டா நம்ம அதுக்கு மேல எடுக்கணும். அவங்க போட்டிருக்க மாட்டாங்க, ஆனா இவங்க பீத்திக்கிட்டு அலைவாங்க, நாங்க 200 பவுனுக்கு எடுத்திருக்கோம், வயிறு எரியட்டும்னு சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு சாபமான காரியங்கள் இந்த பூமியில் என்ன செஞ்சிட்டு இருக்கு? நடந்துட்டு இருக்கிறது. கிறிஸ்தவத்தில் நடந்துட்டு இருக்கிறது. ஆனா நான் சொல்றேன், இனிமே கர்த்தர் அந்த சிறையிருப்பை திருப்பட்டும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. ரிதன்யாவுடைய டெத் எத்தனையோ பேருக்கு, அந்த பொண்ணுடைய டெத் பெரிய மனபாரத்தை உண்டாக்கினாலும் எத்தனை பேர் மாறி இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஐயோ புள்ள இறந்து போச்சு, ஐயோ இப்படி ஆயிட்டாங்க, இப்படியா. கடைசியில அவனும் அதை தானே செய்யறான். பட் நான் ஒண்ணு சொல்லுவேன், வனாந்திரத்தில் நீ இருந்தாலும் உன்னை உயர்த்துகிறது தேவன். வனாந்திரத்தில் நீ வாழ்ந்தாலும் உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கை தட்டி ஒரு அல்லையிலே சொல்லலாமா? கம் ஆன். நீ வனாந்திரத்தில் வாழ்ந்தால், ஆமென். ஆம். ஆகவே நான் ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், பொம்பளை பிள்ளை பெற்றிருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க. இப்பவுமே ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நான் பார்க்க போறது கிடையாது, என் பிள்ளைய நீர் அனுப்ப போகிறீர், நீ செய்ய போகிறீர். இதுல என்ன பிரச்சனை? நீயே எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு எடுக்கிறதுனாலதான் உனக்கு பயம் வருது, யோசனை வருது. கர்த்தர் மேல வை, உன் பிள்ளைகளை கரை சேர்க்கிற தேவன் மகிமையாய் கரை சேர்ப்பார். நம்புற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி we receive Father. ஆமென். அதை விட்டுட்டு ஒண்ணு சொல்றேன், பெண்கள், அதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்கன்னா அந்த குடும்பத்துல போய் அந்த புள்ள வாழ்ந்து அந்த குடும்பத்தை கட்டுறதுக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறார். கரெக்ட் தானே? சொல்லுங்க. ஆமென். கட்டுறதுக்கு கொடுக்கிறார். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்கிறாள்? கட்டுகிறாள். அந்த பிள்ளையினாலதான் உன் மகனுடைய வாழ்க்கையே கட்டப்படுது. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த பிள்ளைய வாங்குறதுக்கு, அதாவது கல்யாணம் பண்றதுக்குன்னு டிமாண்ட். எவ்வளவு போடுவீங்க, எவ்வளவு கொடுப்பீங்க, எவ்வளவு பண்ணுவீங்க? இதெல்லாம் வரதட்சணை இல்லை, இதெல்லாம் ஒரு பிச்சை. கரெக்டா இல்லையா? கரெக்டா. ஆனா இது கௌரவமான பிச்சை நினைப்பாங்க நிறைய பேர். கேட்கறது என்னது? கரெக்டு தானே? ரோட்ல போறீங்க, பிச்சைக்காரன் எப்பா கொடுங்கன்னு கேட்கறான். அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிச்சை. இவங்க என்னன்னா 4-5 பேர் முன்னால கௌரவமா உட்கார்ந்து பிச்சை கேட்கறாங்க. அதான் விஷயம். கௌரவ பிச்சை தான் வரதட்சணை. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, கௌரவ பிச்சை தான் வரதட்சணை. ஆமென். அதே போல இந்த பெண் வீட்டுக்காரங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லுவேன், என்னன்னா, உன் பிள்ளைய கொடுக்க நினைக்கும் போது, என் பிள்ளை நாங்க கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளை கஷ்டப்பட கூடாது, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா அது ஆண்டவருடைய சமூகத்துல வை. போய் எங்கேயாவது போய் பிள்ளைய ஆத்துறாதீங்க.
கண்ட இடத்துல கொடுத்து, பணத்தை பார்த்து கொடுத்து, வேலையை பார்த்து கொடுத்து, சம்பளத்தை பார்த்து கொடுத்து பிள்ளை என்ன செஞ்சிடாதீங்க, இழந்துடாதீங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? ஆமென். தேவன் உண்மையாகவே ஒரு காரியத்தை செய்வாரே ஆனால், தேவன் உன்னை இணைப்பாரே ஆனால், அது எந்த சூழ்நிலைகளிலும் அது பிரிந்து போகவே போகாது. தேவன் இணைத்தார். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? சத்தமா ஆமென் சொல்லுங்கப்பா. தேவன் இணைக்கலன்னா அதெல்லாம் பிச்சுக்கிட்டு போகும். நீங்க பைபிளை நல்லா படிச்சு பாருங்க, தெரியும். ஆதாமுக்கு ஏவாளு தான், ஆபிரகாமுக்கு சாராளு தான், ஈசாக்குக்கு ரெபெக்காளு தான். கரெக்டா இல்லையா? ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? தேவன் நினைக்கும் போது அது எத்தனை பாடுகள் வந்தாலும் பிள்ளைகள் சமாளித்து சகித்து அதை, அந்த துன்பத்தின் பாதைகளை கூட அவர்கள் இன்பமாய் மாற்றுவார்கள். அதுக்காக பிரச்சனைகள் வராதுன்னு கிடையாது, பாடுகள் வராதுன்னு கிடையாது. பிரச்சனைகள் பாடுகள் எல்லாரும் குடும்பத்தில் இருக்கதான் செய்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆனால் தேவன் அந்த ஞானத்தை கொடுப்பார். இந்த பாடுகளில் ஞானமாய் கட்டக்கூடிய பலத்தை கொடுப்பார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தைகள் நம்ம சந்ததிகளுக்கு, இனி வளப்போகிற நாட்களுக்கு. ஆமென். அதனால நான் யோசித்து, இந்த வரதட்சணை கேட்கிறவங்களுக்கு கல்யாணமே பண்ணி கொடுக்க கூடாது. சபையில் இருக்கிற போதகர்கள் விசாரிக்கணும், வரதன் அவங்க பேசுனாங்களா இல்ல நீங்களே மனம் ஊர்ந்து செய்யறேன்னு சொன்னீங்களா? ரெண்டு விஷயம் இருக்கு. அவங்களே சந்தோஷமா செய்யறாங்கன்னா அது வேற, அது அவங்க விருப்பம், அதுல நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அதை விட்டுட்டு டிமாண்ட், ரொம்ப மோசமான ஒரு கடைசி காலம். இப்ப வர நாட்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியல, பொண்ணு கிடைக்கிறதே பெரிய அபூர்வமா இருக்குன்னு நான் சொல்றானுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பொண்ணே கிடைக்காதான். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப டிமாண்ட் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீ கூட்டிட்டு போயெல்லாம் எங்கேயுமே வாழ வேண்டாம்டா, எங்க கூட இருந்து பக்கத்துல இருந்து வாழு. ஒரு ஆமென் சொல்ல. ஆமென். அந்த நாட்கள்லாம் மாறிடுச்சு. ஐயோ, அந்த காலங்கள்லாம், முந்தி இருந்த காலங்கள் வேற, இப்போ இருக்கிற காலங்கள் டோட்டலி டிஃபரண்ட். ஒவ்வொரு நாளும் கிருபையில வாழ்றோம். ஆமென். பக்தி விருத்திக்கு ஏதுவான இருக்கிற பிள்ளைகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கரெக்டா இல்லையா சொல்லுங்க? ஆவியில முந்தின நாட்கள்ல பாவங்கள் வேற மாதிரி இருந்துச்சு. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. பாவங்கள்லாம் கைக்குள்ள வந்துருச்சு இன்னைக்கு. கரெக்டா இல்லையா சொல்லுங்க? கரெக்டா. முந்தி லவ் பண்றதே பெரிய பாவம் மாதிரி பார்த்த காலங்கள். கரெக்டா இல்லையா? நான் சின்ன வயசுல வளரும் போது லவ் பண்ண, காதல்ங்கிற வார்த்தையை வாயில பேச மாட்டாங்க. நான் சின்ன வயசுல வளரும் போது எங்க ஊர்ல யாராவது இந்த பசங்க, பெரிய வாலிப பசங்க, எந்த பொம்பளையாவது பார்த்து பேசிட்டானு, ஏ அவங்க காதல் பண்ற, ஐயோ காதல், அது நான் ஊர் சைடு பாருங்க, அதுல வேற வாயில பேச மாட்டாங்க. எனக்கு தெரியும், எழுதி காட்டி இருக்காங்க. அவங்க காதல் பண்றாங்களா? மை காட், பெரிய பாவம் அந்த ஒரு காலம். ஏ அவங்க காதலிக்கிறாங்க, அந்த வார்த்தை ரொம்ப கேவலமா தெரியும். எத்தனை பேருக்கு ஆமா ஆமாவா இல்லையாங்க? இல்ல நான் மட்டும் தான் அப்படி இருக்கேனா? கரெக்ட் தானே? காதலிக்கிறாங்கனாலே ஐயோ மானமே போன மாதிரியும், எல்லாம் போன மாதிரியும், அவ்வளவு கேவலமாய் பார்த்த நாட்கள். அப்போ பூமி நல்லா தான் இருந்துச்சு, அப்ப இந்த உலகம் நல்லா இருந்துச்சு. இப்போ காதல் என்பது கேஷுவல் ஆயிடுச்சு. காதல் லவ் மேரேஜ் தானே? லவ் மேரேஜ் என்னைக்கு அந்த கேஷுவல் ஆச்சோ எல்லா காரியமும் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா இல்லையாங்க? ஆமா தானே? கரெக்டா. கேஷுவலா என்னைக்கு இந்த காதல், இந்த லவ் கொண்டு வந்தாங்களோ அன்னைக்கு எல்லா கர்மமும் உள்ள வர ஆரம்பிச்சது. பக்கத்துல பார்த்து கேளுங்க, கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? ஏன்னா இதெல்லாம் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் தெரியணும். நான் பிள்ளைகளுக்கே தெரியாது அதெல்லாம். காதல் என்பது பாவமா? பாவம். அது சொல்லுங்க. லவ் பண்றது பாவமா சரியா? சத்தமா? ஆம், அது தப்பு, அது தவறு, அது தேவனுடைய கட்டளைக்கு விரோதமானது. ஆண்டவர் காதலிச்சு திருமணம் பண்ண சொல்லல, ஏற்படுத்தி, உனக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி அதற்கு பிறகு அதை நேசிக்க சொன்னார். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? உன எல்லாரும் சொல்லுவானுங்க, யாக்கோபை கொண்டு வந்துருவானுங்க.
அவன் சில ஊழியக்காரங்களே அதை பேசியிருக்கிறதெல்லாம் கேட்டிருக்கு. ஆகவே இன்னைக்கு இருக்கிற காலத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், அதான் சொன்ன அந்த காலத்துல வாழ்ந்த நாட்கள் வேற, இன்னைக்கு அவ்வளவு ஈஸியாயிடுச்சு. பாவம் உன் வீட்டின் வாசற்படியில படுத்திருக்குங்கிற வார்த்தை மாதிரி வாசல்லே காத்திருக்குது எப்ப விழுங்கலான்னு சொல்லி. கிருபை, தேவ கிருபை நம்மளை தாங்கட்டும். கை உயர்த்தி ஆமென் சொல்லும். தேவ கிருபை நம்மை தாங்கட்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை தேவ கிருபை தாங்கட்டும். ஆண்டவரே தேவ கிருபை எங்களை தாங்கட்டும் சுவாமி. ஆமென். கர்த்தருடைய கிருபை எங்களை நிரப்பட்டும். Ararat Power Ministries.